அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில நாட்களாகவே என்னோடய சமூக வலைதள பதிவுகளில் தமிழக வெற்றிக் கழகம் சார்ந்த பதிவுகளை நான் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். நானுமே அந்த பதிவுகளை தாண்டி வேறு காவல்துறை சார்ந்து என்னோடய ஆராய்ச்சி சார்ந்த பதிவுகள் போடணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதற்கான இடம் எனக்கு கொடுக்கப்படலை அப்படின்னு தான் நான் சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னா, இப்பொழுது வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பல தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்களுடைய எலெக்ஷன் அஃபிடவிட்டில் சொன்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கும் அவங்களோட சோஷியல் மீடியாலையும் கேம்பெயின்லையும் சொன்ன அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கும் பெரிய வேறுபாடுகள் இருக்கிறதா பல விவாதங்கள் சமூக வலைதளங்களில் போயிட்டுருக்குது. அதை கண்டிப்பாக நம்ம ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தணும் அப்படின்றது நம்மளோட கோரிக்கையாக இருக்குது. அதே நேரத்தில் சென்னை பல்கலைக்கழகத்தில் முழு நேர ஆராய்ச்சி மேற்கொண்டு முனைவர் பட்டம் பெற்றவன் என்ற முறையில் எனக்கு ஒரு கடமையும் பொறுப்பு இருக்கிறத நான் உணர்கிறேன். அந்த வகையில் 3 தமிழக வெற்றிக் கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் முனைவர் பட்டம் முடித்ததாக அவர்களுடைய சோஷியல் மீடியாலெல்லாம் போட்டுட்ருக்குறாங்க. சரி, அவங்க எந்த யூனிவர்சிட்டியில் முனைவர் பட்டம் பெற்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்க்கல. அதில் ஒரு நபர் நான் போன வருடமே அவரை பற்றி நான் சோஷியல் மீடியா எழுதியிருந்திருக்கேன். விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் அப்படின்றவர் டாக்டரேட் இன் சோஷியல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாரு. அவரை அந்த பதிவில் டேக் பண்ணி நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறீங்க, இந்த நிறுவனம் நம்மளுடைய யூஜிசியால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் கிடையாது, இது ஒரு போகஸ் இன்ஸ்டிடியூஷன், உங்களை அவங்க ஏமாற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன். அப்புறம் வில்லிவாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் இதே மாதிரி ஒரு ஹானரரி டாக்டரேட் வாங்கியிருக்கிறாரு. இன்னைக்கு நடந்த ஒரு சம்பவம் என்னென்னா, கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் கனிமொழி அப்படின்றவங்க டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். அப்புறம் அவங்களோட சர்டிஃபிகேட்டை பார்த்தா இன்டர்நேஷ்னல் பீஸ் யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு அமைப்பில் அவங்க டாக்டர் பட்டம் முடித்ததாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த இன்டர்நேஷ்னல் பீஸ் யூனிவர்சிட்டி நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாவே தெரியும் இது ஒரு பல்கலைக்கழகமே கிடையாது அப்படின்றது. இந்த போலியான பல்கலைக்கழகங்கள் அப்படின்ற பெயரில் இயங்கக்கூடிய போலி நிறுவனங்கள் அவங்களோட முதல் டார்கெட்டே சமூகத்தில் கொஞ்சம் பரவலாக அறியப்பட்ட முகங்கள். அதில் முதலாமானவர்கள் நடிகர்கள். அவங்கள அப்ரோச் பண்ணி நீங்கள் கலைத்துறைக்கு ஆற்றிய சேவைக்காகவும் உங்களோட திறமைக்காகவும் நாங்கள் உங்களுக்கு முனைவர் பட்டம் தர்றோம் அப்படின்னு சொல்லி அவங்கள டார்கெட் பண்ணுவாங்க. அப்புறம் சமூக சேவை இந்த மாதிரியான பரவலாக சமூக பணி செய்கிறவங்கள டார்கெட் பண்ணி நாங்கள் உங்களுக்கு முனைவர் பட்டம் தர்றோம், இந்த மாதிரி நீங்கள் அந்த நிகழ்வில் கலந்துக்கிறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 பேர் தான் அவங்களோட முக்கியமான டார்கெட். ஏன்னா அவங்க ஒரு நோன் ஃபேஸாக இருப்பாங்க. அவங்கள வச்சு அவங்களுக்கு இலவசமாக நாங்கள் தர்றோம், நீங்கள் எந்தவித பணமும் எங்களுக்கு கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவங்கள வர வச்சுருவாங்க. அவங்கள ஃபேஸாக காமிச்சு விளம்பரப்படுத்துவாங்க. நாங்கள் இவங்களுக்கு முனைவர் பட்டம் கொடுத்துருக்குறோம், அவங்களுக்கு முனைவர் பட்டம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு. அப்போ நீங்கள் யாராவது அவங்கள்ட்ட முனைவர் பட்டம் வேணும்னு சொல்லி அப்ரோச் பண்ணிங்கன்னா, அந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறவங்கள்ட்ட குறைஞ்சபட்சம் 20,000 அதிகபட்சம் சில லட்சங்கள் வரைக்கும் வாங்கிக்கிட்டு முனைவர் பட்டத்தை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான கௌரவ முனைவர் பட்டம் கொடுக்கறதுல இருக்கிற பல முறைகேடான நிறுவனங்கள் எனக்கு தெரிந்து ஒரு 4-5 நிறுவனங்களோட பெயரை குறிப்பிட்டு நம்மளோட யூஜிசிக்கும் நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன். நம்மளோட ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், நம்மளோட உயர்கல்வித்துறைக்கும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன். ஆனால் அதெல்லாம் அவங்க கணக்கில் எடுத்துக்கிட்ட மாதிரியே இது வரைக்கும் தெரியல. தொடர்ந்து இந்த மாதிரியான நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து இந்த மாதிரியான மக்கள் ஏமாற்றப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அது ஒரு தொடர்கதையாக தான் இருக்குது. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக பேசணும் அப்படின்ற அடிப்படையில் இந்த காணொலியை நான் போடுறேன். முன்னாடி போட்ட என்னோடய பதிவுகள் எல்லாமே இவங்க இந்த மாதிரியான முனைவர் பட்டம் வாங்கினவங்களை நான் பாதிக்கப்பட்டவங்களாக தான் பார்த்தேன். இவங்க ஒரு விக்டிம். ஏன்னா நம்மளோட ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி செயல்படுது அப்படின்றது அவங்களுக்கு தெரியலை. அந்த அறியாமையை பயன்படுத்திக்கிட்டு அந்த ஏமாற்று பேர் வழிகள் இவங்ககிட்ட ஏமாற்றி பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி கௌரவ முனைவர் பட்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நான் பார்த்தேன். அவங்க நம்ம பாதிக்கப்பட்டவங்களாக தான் பார்த்தோம். அந்த விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் அவர்களோட பதிவுக்கு நான் சொல்கிறப்போ, யூ பிகம் அ விக்டிம், நீங்கள் விக்டிமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பதிவு போட்டிருந்தேன். ஆனால் இன்றைக்கி இந்த கனிமொழி அப்படின்றவங்க பேசின அந்த செய்தியாளர் சந்திப்பில் அவங்க இந்த கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் பிஏபிஎல்னு அஃபிடவிட்டில் கொடுத்துருக்குறீங்க, ஆனால் இதில் நீங்கள் டாக்டரேட்டுன்னு பேருக்கு முன்னாடி டாக்டர்ன்ற ப்ரிஃபிக்ஸ் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொல்கிறாங்க, என்னோட ஸ்பெஷலைசேஷன் அஸ்ட்ராலஜி, அதனால் நான் அஸ்ட்ராலஜியில் டாக்டரேட் வாங்கினேன்,
டாக்டரேட் இன் ஃபிலாசபி நான் வாங்கியிருக்கேன், நான் வந்து மெடிக்கல் டாக்டர் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அப்போ அந்த விளக்கத்திலேருந்து நம்மளுக்கு என்ன புரிஞ்சிக்க முடியுதுன்னா, அவங்களுக்கு தெரியுது இந்த டாக்டரேட் பட்டத்தை வந்து நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது, நம்ம வந்து ஒரு போகஸ் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்றது அவங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கு. ஆனால் மக்களை ஏமாற்றும் விதமாக திரும்பி திரும்பி அந்த பொய்யை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் எத்தனை தடவை பொய் சொன்னாலும் உண்மையை யாரும் மறைக்க முடியாது. கண்டிப்பாக வந்து கனிமொழி சட்டமன்ற உறுப்பினர், கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினரால் பெறப்பட்டிருக்கிற அந்த கௌரவ பட்டம் வந்து ஒரு போகஸ் இன்ஸ்டிடியூஷனால் கொடுக்கப்பட்டது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால கேம்பெயின் அப்போ அவங்க சொன்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும், அவங்களோட சோஷியல் மீடியாவில் போட்டிருக்கிற எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும், அவங்க அஃபிடவிட்டில் போட்டிருக்கிற அந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் ஏன் இவ்வளவு இடைவெளிகள் இருக்குது? அப்போ அவங்க வந்து தெரிந்தே உண்மையை மறைக்கிறாங்க அப்படின்றதான் இதில் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. இந்த மாதிரியான உண்மையை மறைக்கிறதுக்கு சட்டப்படியான நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ள முடியும். ஆனால் அதை யார் மேற்கொள்ள போகிறா அப்படின்றதான் இங்கே இருக்கிற கேள்வியே. தமிழக வெற்றிக் கழகத்தை வந்து நம்ம தொடர்ந்து கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்குது. அவங்களோட செயல்பாடுகளை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்குது. நல்லது பண்ணால் வரவேற்போம். இந்த மாதிரியான பித்தலாட்டங்களையும் ஏமாற்றுகளையும் அவர்கள் மேற்கொள்ளும் போது இந்த மாதிரியான வலுவான கேள்விகளை நாம் எழுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நான் முடிக்கிறேன். நன்றி.